visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற லெனின் நகர் அங்கே இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் குடியிருப்பு பகுதியில் ஒரு சின்ன தெருவில் கட்டியிருக்கிற கோயிலாகும். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. ஆனால் 2 நுழைவாயில் இருக்கு. மேற்கு பகுதியில் ஒரு நுழைவாயில், தெற்கு பகுதியில் இன்னொரு நுழைவாயில். இந்த கோவிலை வாசலை பார்த்த மாதிரி, அதாவது மேற்கு நோக்கி ஒரு சின்ன நாகராஜர் விக்கிரகம், கணபதி விக்கிரகமும் இருக்கு. அதே மாதிரி ஒரு துவஜஸ்தம்பம், நெய்வேத்திய பீடம், அதுக்கு அடுத்து ஒரு கருடாழ்வார் சன்னதி இருக்கு, மூலஸ்தானத்தை நோக்கியவாறு. அதுக்கு பக்கத்திலேயே கோயிலோட சொர்க்க வாசலும் வச்சிருக்கா. தெற்கு வாசல் வழியா வரும் பக்தர்கள் ஒரு 4-5 படி மேலே ஏறி வரணும். அங்க ஒரு ஆஞ்சநேயர், கருடாழ்வார் வர்ண விக்கிரகங்கள் வச்சிருக்கா. அதுக்கு பக்கத்திலேயே சேஷ வாகனம், கற்பக விருட்ச வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை எல்லாம் காணலாம். அதுக்கு பக்கத்திலேயே மரத்தால் ஆன தசாவதார விக்கிரகங்களை ஒரு கண்ணாடி பேழையில வச்சிருக்கா. பார்க்க கண்கவரும் விதமா இருக்கு. இந்த கோவிலோட மூலவரான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலஸ்தானத்துல மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார். அவரோட விக்கிரகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமா இருக்கு. மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே பத்மாவதி தாயாரோட சன்னதி இருக்கு. பத்மாவதி தாயார் அமர்ந்த கோலத்துல மேற்கு நோக்கி காணப்படுறார். பத்மாவதி தாயார் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரியே உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. மூலவர் சன்னதிக்கும் பத்மாவதி தாயார் சன்னதிக்கும் இடைப்பட்ட இடத்துல ஊஞ்சல் மண்டபத்தை அமைச்சிருக்கா. இந்த கோயில்ல கிழக்கு நோக்கிய சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. சக்கரத்தாழ்வார் சன்னதியோட பின்பக்கத்திலேயே யோக நரசிம்மரும் காணப்படுறார். கிழக்கு நோக்கிய ராமர் சன்னதி இருக்கு. ராமர் சன்னதியில ராமர், சீதை, லக்ஷ்மணா இவாள்லாம் இருக்கா. ராமர் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரியே மேற்கு நோக்கி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்கு. இந்த கோவில்ல வடக்கு நோக்கிய ஒரு சன்னதியில பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் இவாளோட விக்கிரகங்கள் வச்சிருக்கு. இந்த ஆழ்வார்கள் சன்னதியிலேயே ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ தேசிகன், ஆஞ்சநேய சுவாமி மற்றும் சுதர்சன சக்கரத்தை வச்சிருக்கா. இங்க ஸ்ரீ அன்னபூரணிக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சின்ன சன்னதி இருக்கு. அதே மாதிரி இந்த கோயில்ல 3 சன்னதி ஒன்னா சேர்ந்த மாதிரி வச்சிருக்கா. அதுல முதல் சன்னதியில விநாயகர் சித்தி புத்தியோட காணப்படுறார். அடுத்த சன்னதியில வள்ளி தேவசேனாவோட ஸ்ரீ சுப்பிரமணியர் இருக்கார். 3வது சன்னதியில கிழக்கு நோக்கி ஐயப்ப சுவாமி அமர்ந்த கோலத்துல இருக்கார். இப்ப சொன்ன கணபதியை தவிர இந்த கோவில்ல தனியா ஸ்ரீ கணபதிக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியோட கோஷ்டத்துல தெற்கு நோக்கிய வீணை தட்சிணாமூர்த்தி விக்கிரகமும், வடக்கு நோக்கிய ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் விக்கிரகமும் வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த வடக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் காணப்படுறா. ரேணுகா தேவி அம்மனை நோக்கி ஒரு சிம்ம வாகனத்தை வச்சிருக்கா. இந்த சன்னதி பக்கத்திலே நவகிரக சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்திலே துலாபார வசதியும் இருக்கு. இந்த கோவிலுக்குள்ளேயே கோவிலோட அலுவலகம் இயங்கிட்டு வருது. கோவிலோட மடப்பள்ளியும் இருக்கு. அதே மாதிரி கோவிலோட பின்பக்கத்துல ஒரு ஹால் மாதிரி கட்டியிருக்கா. அந்த இடத்துல கோவில் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தலாம். இந்த கோவில்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பின்பக்கத்துல ஒரு இடம் இருக்குன்னு, அது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறவா தங்கறதுக்காக அறைகள் வச்சிருக்கா. பக்கத்திலேயே கட்டியிருக்கா. அந்த அறைகள்ல பணம் கொடுத்து பக்தர்கள் தங்கலாம். இந்த அம்பத்தூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் அரசு கோயில் அல்ல. இது பகவான் நாம பிரச்சார சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இவாதான் இந்த கோவிலை திறம்பட நிர்வகிச்சுன்னு வரா. அம்பத்தூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்ல இந்த பகுதியில் இருக்கிற பக்தர்கள்லாம் சின்ன திருப்பதின்னு அழைக்கிறதா சொல்றா. ஆனாலும் கூட இது ஒரு நெருக்கடியான ஒரு குறுகலான ஒரு தெருவில் இந்த கோயில் அமைஞ்சதுனால இங்க வாகனங்கள் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அது கார்ல வரவா ரொம்ப சிரமப்படுவா. வாகனமா நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.